கொழுப்பு குறைக்கும் போது இந்த 3 தவிர பண்ணாதீங்க. டே 168 பல்கிங் சீரிஸ். வழக்கம் போல காலையில் சூடான சர்க்கரையில்லா நம்மளோட வெறுங்காப்பி வரக்காப்பி குடிச்சிட்டு இன்னைக்கு எடுத்த ஃபுட்ஸ் இதுல என்டர் பண்ணிப்போம் பாருங்க. கொழுப்பு குறைக்கும் போது பண்ற முதல் தவறு உடற்பயிற்சியில் மட்டும் கவனம் செலுத்துவது. உணவு அதிகமா எடுத்து அது உடற்பயிற்சியால் ஈடு செய்ய முடியும் என எதிர்பார்ப்பது சிறந்ததல்ல. அப்படி பண்றனால நம்ம உடம்பு உடற்பயிற்சியால் கேலரிஸ் குறைப்பது குறையும் மற்றும் பசியை அதிகப்படுத்துறதுனால கொழுப்பெரிக்க ஆற்றல் குறைக்கும். ப்ரீகோட் மீலா வேற என்ன, நம்மளோட சிக்கன் ரைஸ் எடுத்துட்டு வெறுங்காப்பி வரக்காப்பி குடிச்சிட்டு ஜிம்மு கிளம்பியாச்சுங்க. ரெண்டாவது, யதார்த்தமற்ற எதிர்பார்ப்புகள். விரைவான இலக்கை எதிர்பார்த்து பண்ணுவதால அதிக மன அழுத்தம் தான் உருவாகும். அதனால யதார்த்தமான இலக்குகளை அமைத்து வாரத்துக்கு 0.2 to 1 கிலோ குறைப்பது மற்றும் நிலையான ஆரோக்கியமான பழக்கவழக்கங்கள் இதில் கவனம் செலுத்துவது சிறந்தது. மூணாவது, எடை குறைத்தல விரைவாக விட்டு விடுவது. கொழுப்பு ஒரே நாள்ல குறையாது இல்லையா? கொழுப்பு குறையவில்லை என்றால் மனம் தளராமல் நம் திட்டத்தில் மாற்றம் அமைத்து அதை நிலைத்தன்மையுடனும் நம்பிக்கையுடனும் கடைபிடிப்பது சிறந்தது. நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லையா? இந்த தவறுகளை பண்ணாம நம்பிக்கையோடு வாங்க, கொழுப்பு குறைக்கலாம். கடைசி மீலா டின்னர் எடுத்துட்டு 7K ஸ்டெப்ஸ் கோல முடிச்சாச்சுங்க. நாம் பொருட்களை நேசிக்கிறோம், மனிதர்களை உபயோகிக்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.